ஸ்பெக்ட்ரம் விவகாரமும் தேர்தல் பத்திர ஊழலும். மத்திய அரசு எதிர்க்கட்சி எம்பிக்களை வெளியே அனுப்பிவிட்டு அவசரமாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கும் தேர்தல் பத்திர விவகாரத்துக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது பற்றி விவரங்களை இப்போ பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர்ல நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட பின்னர் எதேச்சதிகார முறையில தொலைத்தொடர்பு மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு மக்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு டிசம்பர் 20 அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 21 அன்னைக்கு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 24 அன்னைக்கு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மோடி அரசு காட்டிய அதீத அக்கறைக்கான காரணத்தை இப்போ தேர்தல் நிதி பத்திரம் தொடர்பான விவரங்கள் வெளிவந்த பிறகுதான் முழுமையாக புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் இருக்கு. இந்த சட்டமானது போட்டி ஏலங்கள் இல்லாமல் செயற்கைக்கோள் அலக்கற்றை, அதாவது சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கிட்ட நிர்வாக உத்தரவு மூலமா மேற்கொள்ள வழிவகை செய்து. இது மட்டும் இல்லாம ஏலம் விடக்கூடிய முறையை பின்பற்றாமல் இருப்பதற்கான ஒப்புதலை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ஆர் ராசா இருந்தபோது வழங்கப்பட்ட 122 தொலைத்தொடர்பு அலைக்கற்றை 2G ஸ்பெக்ட்ரம் உரிமங்கள் உச்சநீதிமன்றத்தால கடந்த 2012ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது. அந்த வழக்கில் அலைக்கற்றை உரிமங்கள் ஏலம் வழியாக மட்டுமே வழங்கப்படணும் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு ஊழலுக்கு எதிரான சம்மட்டி அடி அப்படின்னு ஊடகங்களால் அப்போ கொண்டாடப்பட்டது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் வெற்றிக்கு 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடும் முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை புறந்தள்ளிட்டு தான் இப்போ மோடி அரசு செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டை மேற்கொள்ள இருக்காங்க. புதிய தொலைத்தொடர்பு சட்டத்தின்படி செயற்கைக்கோள் மூலம் ஒலிபரப்பு சேவைகளை வழங்குவதற்கு ஒரு நிறுவனம் 2 அனுமதிகளை பெறணும். முதலாவது, தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து GMPCS உரிமத்தை, அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டலைட் லைசன்ஸ் அப்படின்னுவாங்க, அதை வாங்கணும். ரெண்டாவது, இந்திய தேசிய விண்வெளி ஊக்குவிப்பு மற்றும் அங்கீகார மையத்தினுடைய இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் இன் SPACE அப்படின்வாங்க, அந்த அனுமதியை பெறணும். ஒன்வெப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய யூடெல்சாட் ஒன்வெப் என்ற சர்வதேச செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்தினுடைய இந்திய கிளையா இருக்கு. ஒன்வெப் இந்தியா நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளராக இருப்பது தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான ஏர்டெல் இன் தாய் நிறுவனமான பாரதி என்டர்பிரைசஸ் ஆகும். ஒன்வெப் இந்தியா நிறுவனம் ஆகஸ்ட் 24, 2021 அன்று தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து GMPCS உரிமத்தை பெற்றுவிட்டது. இந்தியாவில் இந்த உரிமத்தை பெற்ற முதல் நிறுவனம் இதுதான். அடுத்ததாக நவம்பர் 9, 2023 அன்னைக்கு பாஜகவிற்கு 100 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் பாரதி குழுமம் அளிக்கிறாங்க. இது நவம்பர் 13 அன்னைக்கு பணமாக மாற்றிக்கொள்ள பாஜக நவம்பர் 21 அன்னைக்கு SPACE அனுமதியை இந்த நிறுவனத்துக்கு வழங்குது. இது தொடர்ந்து டிசம்பர் மாதத்துல புதிய தொலைத்தொடர்பு மசோதா அதிவிரைவாக மக்களவையிலும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று சட்டமாகுது. ஜனவரியில பாரதி குழுமம் மீண்டும் 50 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு கொடுக்கிறாங்க. ஜனவரி 12, 2024 அன்னைக்கு பாஜக அதையும் பணமாக மாற்றுகிறாங்க. இந்த 150 கோடி ரூபாய் மட்டும் கிடையாது. 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பாரதி குழும நிறுவனங்கள் 247 கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க. இதுல 95 விழுக்காட்டுக்கும் அதிகமான நிதி பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பத்திரங்கள் அல்லாம கார்ப்பரேட் நிறுவனங்கள் இணைந்து தேர்தல் நிதி அளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ள பிரத்யேக அமைப்பு தேர்தல் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லப்படுது. எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க. 2013ஆம் ஆண்டு முதல் இந்த அறக்கட்டளைகள் கார்ப்பரேட்டுகளால் அமைக்கப்பட்டது. மொத்தம் இருக்கக்கூடிய 18 தேர்தல் அறக்கட்டளைகளில் முதன்மையானது ப்ரூடென்ட் தேர்தல் ட்ரஸ்ட் இந்த நிறுவனம் தான். 2013ஆம் ஆண்டுல பாரதி குழுமத்தால் முன்னெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம்
2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு 218 கோடி ரூபாயை நன்கொடையாக கொடுத்தாங்க. இதுல பாரதி குழுமத்தால் மட்டும் 27.25 கோடி ரூபாய் நேரடியாக இந்த அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால தேர்தல் பத்திரம் குறித்த ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட்டால்தான் மேலும் பல உண்மைகள் வெளிவரும்.